ஒரு பைசா தமிழன் அது என்னன்னு கேட்குறாங்க. அது வந்து பத்திரிகை. இதை நடத்தியது யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். அடுத்த கேள்வி, திருவருட்பா என்பது என்னென்னா ஜீவகாருண்ய பாடல்கள். எழுதியவர் யாருன்னா வள்ளலார். பாபா தயால்தாஸ்னா நிரங்கரி இயக்கம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த தயால்னு இருக்கு இல்லைங்களா, ஆள் கருப்பாக இருப்பார். நிறம் வந்து ஆளோட நிறம் வந்து கருப்பாக இருக்கின்றத வச்சு நிறங்கரி, அது கருப்பாக இருக்கின்றது வந்துச்சுங்களா, அது வந்து தயால் ஆள் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு நிரங்கரி இயக்கம் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அவர் வந்து விதவை மறுமண சீர்திருத்த சட்டம், சரிங்களா. இதே வந்து விதவை மறுமண சங்கம்னா அது வந்து எம்ஜி ராணடே வரும், அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து தேவேந்திரநாத் தாகூர். அது வந்து ஆதி பிரம்ம சமாஜ். அதுக்கு முன்னாடி வந்து பிரம்ம சமாஜ்னு ஒன்று இருந்துச்சு. அதை வந்து ராஜாராம் மோகன் ராய் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அவர் வந்து 1828 பிரம்ம சமாஜை தொடங்கியிருப்பார். 29 சதி ஒழிக்கப்பட்டிருக்கும். இது ஞாபகம் வச்சுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.